எங்கள் வீட்டுக்கு தூரத்து ஒரு உறவினர் ஒருவர் வந்திருந்தார். அவரை பார்த்தாலே எங்களுக்கு பிடிக்கவில்லை. காரணம் தெரியவில்லை. பிள்ளைங்களா, நல்லா படிக்கணும், பெரியவங்களை மதிக்கணும், கால் மேல கால் போட்டு காலாட்டக்கூடாது என்றபடி தினசரி எங்களை போட்டு படுத்தி வந்தார். முக்கியமா யாருக்கு பயப்படக்கூடாது என்பதா அவர் பொன்மொழி. பாம்புக்கு என்றான் தம்பி, அதை கையில பிடிச்சு ஒரு சுத்து தரையில அடிச்சு கொல்லணும். நான் ஒரு தடவை மலைப்பாம்பை கையில பிடிச்சு கட்டி புரண்டு சண்டை போட்டவன் தெரியுமா? சரி, பேய்க்கு இது நான் கேட்டேன் ஹா என்று பேய் மாதிரி சிரித்த அவர், அப்படி ஒன்னு உலகத்திலே கிடையாது, எங்கிட்ட எந்த பேயாவது வர சொல்லு சவால் விட்டார் அவர். நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம், இன்னைக்கு இவருக்கு பேயை காட்டுவது என்று. 11 மணிக்கு எல்லோரும் திண்ணையில் படுத்தோம். அவரை தவிர யாரும் தூங்கவில்லை. புரட்ட சத்தம் கேட்டது. பிறகு மெதுவாக அவர் உள்ளங்காலை சுரண்ட ஆரம்பித்தேன். படார் என்று எழுந்தார். நான் போர்வைக்குள் போய்விட்டேன். இருட்டில் 4 புறமும் பார்த்தார். பிறகு படுத்துக் கொண்டார். இப்போது மறுபடியும் கால் சுரண்டல். அவர் திடுக்கிட்டு எழுந்தார். எங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. அவர் எழுந்தபோது ஒருவன் அவர் போர்வையை பிடித்து இழுக்க துள்ளி குதித்து எழுந்தவர் எங்களை தாண்டி உள்ளே ஓடினார். காலையில் நாங்கள் எழுந்தபோது அவர் ஊருக்கு கிளம்பி கொண்டிருந்தார். என்ன உடனே கிளம்பிட்டீங்க என்று அப்பா கேட்டபோது, ஒண்ணுமில்ல, கிராமத்துல வேலை இருக்கு. எங்களை பார்த்தார்.